வணக்கம். நான் பிரேமா சுரேந்திரன். கதை சொல்லவா பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கதை பகுதிக்கு செல்வோமா? அந்த வயசானவர் சொன்ன மாதிரியே சூரத்துல பொருள்களை எல்லாம் ஏத்துறதுக்கு அந்த கப்பல் நங்கூரம் போட்டு நிக்குது. மாரப்பன் உஷாராகிறாரு. இதுதான் நமக்கு சரியான நேரம். இந்த நேரத்தை தான் நம்ம பயன்படுத்திக்கணும்னு அந்த பெரியவர் சொன்னாரு அப்படின்னு நினைக்கிறா. பெரியவர் சொன்ன மாதிரியே அடிமைகளை எல்லாத்தையுமே கீழே இறக்குறாங்க கப்பல்ல இருந்து. மாரப்பன் கப்பல்ல இருந்து இறங்கிடுறா. இறங்குன உடனே என்ன பண்றா, சுத்தி முத்தி பாக்குறா. இது எப்படிப்பட்ட இடம், இங்க எப்படி எல்லாம் தப்பிக்கலாம் அப்படிங்கறத கவனிக்கிறா. அதே மாதிரி பார்த்தா தூரத்துல நிறைய அரேபியன் குதிரைகள் எல்லாம் நிறைய வரிசையில நிக்குது. அதையெல்லாம் பாக்குறான். பார்த்த உடனே அவனோட மனசுக்குள்ள ஒரு திட்டம் உதயமாகுது. இதுதான் சரியான நேரம். இந்த அரேபியன் குதிரையில ஏறி நம்ம சிட்டா பறந்தோம்னா தூரமா போயிடலாம். இவங்கனால நம்மள பிடிக்கவே முடியாது அப்படின்னு நினைக்கிறான். கீழே இறங்கணும்னு அடிமைகளோட கையில இருந்த விலங்குகளை எல்லாம் அவுத்து விடுறாங்க. ஏன்னா பொருள்களை எடுக்கும் போது விலங்கோட எடுக்க முடியாது இல்லையா? அதே மாதிரி என்ன பண்றாங்க, விலங்குகளை எல்லாம் எடுத்து விடுறாங்க. எடுத்து விட்ட உடனே ஒரு பொருளை எடுக்கிற மாதிரி காமிச்சுட்டு சரேன்னு ஓட்டம் எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடுறான் மாரப்பன். மாரப்பன் ஓடி போய் என்ன பண்றான், குதிரை மேல ஏறி அந்த குதிரைய ஒரு 2 உத குடுக்கறான். குடுத்த உடனே அது அரேபியன் குதிரை. தன்னோட மேல யாரோ ஏறி இருக்கிறாங்கிறது பிடிக்கவே இல்லை. அதனால என்ன பண்ணுது, கோவத்துல பறக்கறக்கு ஆரம்பிச்சிருச்சு. மாரப்பன் கண்ணிமைக்கிற நேரத்துல அந்த சூரத் துறைமுகத்திலிருந்து ரொம்ப தூரம் போயிட்டான். ஒருத்தன் போயிட்டான்னு தான் எல்லாரும் சொல்றதுக்குள்ளேயே மாரப்பன் அந்த இடத்துல இல்லாமையே போயிட்டான். எல்லாரும் தொலாவி தொலாவி பாக்குறாங்க, எங்கேயுமே ஆனா கண்டுபிடிக்கவே முடியல. அப்ப என்ன பண்ணிட்டாங்க, நான் ஓடி போயிட்டா, என்ன அவனை பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி மற்ற அடிமைகளை எல்லாம் பாதுகாப்பா வச்சு சரக்கெல்லாம் ஏத்திட்டு அந்த கப்பல் புறப்பட்டு போயிருது. மாரப்பன் ரொம்ப தூரம் இந்த குதிரையில சவாரி பண்ணி ரொம்ப களைப்படைஞ்சிடுறான். அடைஞ்சோன்னா ஒரு ஆத்துக்கு பக்கத்தால அந்த குதிரைய நிறுத்துறா. நிறுத்திட்டு அங்க இருக்கிற புல்லுகளை எல்லாம் பறிச்சுட்டு வந்து அந்த குதிரைக்கு போட்டு கொடுக்கறான். குதிரையும் சாப்பிட்டு நிக்குது. மாரப்பன் என்ன செய்யறான், அந்த ஆத்துல போய் நல்லா குளிக்கிறான். அவன் போட்டிருக்கிற Dress வந்து அடிமைகளோட Dress. அதை வந்து கண்டிப்பா மாத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு குளிச்சு நனைஞ்ச துணியோடயே என்ன பண்றான், அந்த ஆத்து பக்கத்தால இருக்கிற ஒரு வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போய் எனக்கு ஒரு ஒரு துணி தர்றீங்களா, என்னோட துணி எல்லாம் தொலைஞ்சு போயிருச்சு அப்படின்னு போய் கேக்குறான். அங்க இருக்கிற நல்ல மனுஷரும் ஒரு செட்டு துணிய மாரப்பனுக்கு குடுக்குறாங்க. குடுத்தோன்ன மாரப்பன் அந்த ட்ரெஸ்ஸ போட்டுட்டு மறுபடியும் குதிரை சவாரி செய்ய ஆரம்பிக்கிறான். அவனுக்கு 2 வழிகள் இருக்குது. ஒண்ணு தன்னோட அம்மாவ தேடி போறது. இன்னொன்னு லட்சுமி தேவிய போய் காப்பாத்துறது. இது 2ல எது பண்ணலாம்னு அவனோட மனசு கேட்டுட்டே இருக்குது. முதல்ல முடிவு எடுக்கிறான். எல்லாம் முடிஞ்சு நன்மையா முடிஞ்ச கடைசியில அம்மாவ போய் பார்க்கலாம். எனக்குன்னு ஒரு கடமைய அந்த வயசானவர் குடுத்திருக்கிறாரு. அதை கண்டிப்பா செய்யணும். அவரோட நம்பிக்கைய வந்து நம்ம பொய்யாக்க கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்றான், லட்சுமி தேவியோட நாட்டுக்கு புறப்பட்டு போறான். லட்சுமி தேவியோட நாட்டுல என்ன நடக்குது அப்படின்னா, லட்சுமி தேவி தன்னோட அப்பா வருவார் வருவார் அப்படின்னே காத்துட்டு இருக்காங்க. ஆனா வெங்கண்ணா லட்சுமி தேவிய கல்யாணம் பண்றதுலயே குறியா இருக்காரு. என்ன சொல்றா அப்படின்னா, உங்க அப்பா வரமாட்டாரு. இத்தனை நாள் வராதவர் இனி வரவா போறாரு. என்ன கல்யாணம் பண்ணிட்டு இந்த நாட்டுக்கு அரசியா இரு. இப்படியே இருந்தனா நாட்டுக்கு அரசர் இல்ல அப்படின்னா வேறு நாட்டு அரசர்கள் எல்லாம் போர் தொடுத்து வருவாங்க. அது நம்மளுக்கு நல்லதல்ல அப்படின்னு சொல்றான். சொன்ன உடனே லட்சுமி தேவி சொல்றாங்க, எங்க அப்பா எனக்கான ஒரு பொருளை கொடுத்து அனுப்புவாரு. யார் கொடுத்து அனுப்புறாங்களோ அவங்களதான் நம்ப சொல்லியிருக்கிறாரு. நான் அதுக்காக வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே வெங்கண்ணாவுக்கு ஒரு சூழ்ச்சி மனசுல உதயமாகுது. எல்லா அரசர்களுக்கும் ஒரு ராஜகுரு இருப்பாங்க இல்லையா? அந்த ராஜகுரு கிட்ட வெங்கண்ணா போறா. போய் ராஜகுருவே, நீங்க என்ன பண்ணுங்க, லட்சுமி தேவிட்ட போய் உங்க அப்பா இறந்துட்டாரு, எனக்கு ஒரு செய்தி வந்தது, நீங்க வெங்கண்ணா கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. சொன்னோன்னா ராஜகுரு, இந்த பொய்யான செய்தியை நான் சொல்ல மாட்டேன்.
இது சொல்றது பாவம், நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. வெங்கண்ணா சொல்றான், அடுத்தது நாட்டுக்கு ராஜா நான் தான், ராஜகுருவா நீங்க இருக்கணுமா வேண்டாமா அப்படின்னு கேக்குறார். கேட்டோன்னா ராஜகுரு வேற வழி இல்லாம லக்ஷ்மி தேவி கிட்ட வந்து, உங்க அப்பா போர்ல இறந்து போயிட்டாரு, எனக்கு ஒரு வீரர் வந்து சொன்னாரு அப்படின்னு சொல்றாரு. சொன்னோன்ன லக்ஷ்மி தேவியோட கண்ணுல இருந்து கண்ணீர் தாரை தாரையா போகுது. என்னோட அப்பா இறந்துட்டாரா, நீங்க சொல்றனால இதை நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றா, வெங்கண்ணாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அரை மனதோட சம்மதிக்கிறா. சம்மதிச்ச உடனே வெங்கண்ணா கல்யாண ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சுறா. நாடு ஃபுல்லும் தோரணங்கள் எல்லாம் கட்டி அலங்காரங்கள் எல்லாம் பண்ணி நாளைக்கு லட்சுமி தேவிக்கும் வெங்கண்ணாவுக்கும் கல்யாணம். ஆனா லட்சுமி தேவிக்கு அதுல விருப்பமே இல்ல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் நம்ம மாரப்பன் குதிரையோட அந்த நாட்டுக்கு போறான். போனோன்னா ஒரு சத்திரத்துல ஏறுறா. ஏறி அங்க சாப்பாடெல்லாம் சாப்பிடுறா. சாப்பிட்ட உடனே இந்த சத்திர உரிமையாளர்கிட்ட கேக்குறா, என்ன ஒரே விழா கோலமா இருக்குது, இந்த நாட்டுல என்ன விசேஷம் அப்படின்னு கேக்குறா. கேட்ட உடனே அந்த சத்திர உரிமையாளர் சொல்றாரு, எங்க லட்சுமி தேவிக்கு கல்யாணம் நாளைக்கு. ஆனா அவங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்ல. வெங்கண்ணா சூழ்ச்சிக்காரன் அப்படின்னு சொல்றான். சொன்ன உடனேதான் மாரப்பனுக்கு புரியுது. ஓ, லட்சுமி தேவிக்கு நாளைக்கு கல்யாணம்னா ஏமாத்த போறாங்க வெங்கண்ணா, காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லி மாரப்பன் என்ன சொல்றா, சரி இன்னைக்கு ஏதாவது விழா இருக்குதா அப்படின்னு உரிமையாளரை பார்த்து கேக்குறேன். கேட்ட உடனே ஆமா, இன்னைக்கு லட்சுமி தேவி அவங்களோட சிம்மாசனத்துல உட்கார்ந்துருப்பாங்க. சாதாரணமான குடிமக்கள் எல்லாரும் போய் அவங்களுக்கு பரிசுகள் கொடுத்து அவங்கள வாழ்த்தலாம் இன்னைக்கு அப்படின்னு சொல்றாரு. சொன்னதான் மாரப்பனுக்கு ஒரு நல்ல யோசனை உதயமாகுது. மாரப்பனும் அந்த வரிசையில போய் நிக்கிறா லட்சுமி தேவியை பாக்குறதுக்காக. எல்லாரும் லட்சுமி தேவிக்கு ஏதோ ஒரு பொருளை பரிசா கொடுத்து வாழ்த்திட்டு போறாங்க. லட்சுமி தேவியும் வாங்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போதுதான் மாரப்பனும் அந்த வரிசையில போய் லட்சுமி தேவி பக்கத்தால போய் நின்னு மெதுவா லட்சுமி தேவியோட காதுல குனிஞ்சு சொல்றாரு, இந்த பதக்கம் உங்க அப்பா கொடுத்தது, இத வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்றான். அந்த பதக்கத்தை பார்த்தோன்னே லட்சுமி தேவியோட முகம் ரொம்ப சந்தோஷத்துல விரிஞ்சிருது. எங்க அப்பா உயிரோட இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும்தான் கேக்குறாங்க. இப்ப உங்க அப்பா உயிரோட இல்ல, ஆனா உங்களை பாதுகாக்கிறதுக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே லட்சுமி தேவி என்ன செய்யறாங்க, எந்திரிச்சு மாரப்பனை கூப்பிட்டுட்டு அந்த பக்கம் போயிடுறாங்க. இனி நம்ம இந்த ஒரு நிமிஷம் கூட இந்த இடத்துல இருக்க கூடாது, நம்ம இப்பவே புறப்படணும்னு லட்சுமி தேவி சொல்றாங்க. சொன்ன உடனே மாரப்பன், என்னோட குதிரை அரண்மனைக்கு வெளியே இருக்குது, எப்படி போறது வெளியே அப்படின்னு கேக்குறாங்க. லட்சுமி தேவியோட அரண்மனை லட்சுமி தேவிக்கு தெரியும் இல்லையா. லட்சுமி தேவி, நான் உங்களை குறுக்கு வழியில கூட்டிட்டு போறேன்னு சொல்லி குறுக்கு வழியில கூட்டிட்டு போய் அந்த குதிரை மேல ஏறிடுறாங்க. ஏறின உடனே என்ன ஆகுதுன்னா, லட்சுமி தேவிய குதிரையில உட்கார வச்சு மாரப்பன் சிட்டா பறந்து போறாரு. அதுக்குள்ள அங்க இருந்த வீரர்கள் எல்லாம் லட்சுமி தேவி காணோம், லட்சுமி தேவி காணோம்னு சொல்லி ஒரே பரபரப்பாயிருது. வெங்கண்ணாவும் வந்துடுறான். எங்க லட்சுமி தேவி, எங்கே லட்சுமி தேவி எங்கேன்னு கேக்குறாங்க. எங்க பார்த்தாலும் லட்சுமி தேவியை கண்டுபிடிக்கவே முடியல. மாரப்பன் லட்சுமி தேவியை தூக்கிட்டு போயிட்டான். போன உடனே ஒரு சோலையில போய் அந்த குதிரை நிக்குது. லட்சுமி தேவி தன்னோட கதைகளை எல்லாமே சொல்றான். மாரப்பன் தன்னோட கதைகள் எல்லாமே சொல்றாங்க. 2 பேரும் சொல்லிக்கிட்டு என்ன செய்யறாங்க அப்படின்னா, எனக்கு ஒரு கொலை பழி இருக்குது, அந்த பழியை எப்படியாவது நம்ம நீக்கிதான் ஆகணும் அப்படின்னு மாரப்பன் சொல்றான். அப்ப லட்சுமி தேவி சொல்றாங்க, எனக்கு இந்த அரச வாழ்க்கையே பிடிக்கல, நான் இந்த அரச வாழ்க்கையில மறுபடியும் போக போறது இல்லை, எனக்கு அந்த அரசாங்கமே வேண்டாம், நான் உங்களுக்கு மனைவியா இருந்து வாழ போறேன், சாதாரண குடிமகளா வாழ போறேன் அப்படின்னு சொல்றேன். சொன்ன உடனே மாரப்பன் என்ன செய்யறான், திருமலையை பாக்குறதுக்காக நான் இப்ப போகணும், நீ உன்னோட தோழிகள் யாராவது வீட்டுல இருக்க முடியுமா அப்படின்னு கேக்குற. லட்சுமி தேவியும் சொல்றாங்க, என்னோட தோழி ஒருத்தி இருக்கிறா, அங்க கொண்டு போய் விட்டுருங்க, நீங்க உங்களோட கொலை பழி எல்லாம் தீர்த்துட்டு சரியான முறையில என்னை வந்து கூட்டிட்டு போங்கன்னு சொல்றான். அதே மாதிரி மாரப்பன் லட்சுமி தேவியோட தோழியோட வீட்டுல விட்டுட்டு குதிரை எடுத்துட்டு மாரப்பன் ராயரோட நாட்டுக்கு மறுபடியும் போறான். போன உடனே அங்க திருமலைய போய் சந்திக்கிறதுக்காக போறான். திருமலை அவரோட வீட்டுல ஜாலியா சாப்பிட்டு இருக்கிறார். இவன் சடனா உள்ள போய் திருமலைய மிரட்டி அடிச்சு
உண்மையை சொல், நான் தான் அந்த கொலை செய்தேனா அப்படின்னு கேக்குறான். அடி தாங்க முடியாம திருமலை சொல்றா, நீ செய்யல, அது சாதாரண ஒரு விபத்து, அதை நான் விபத்தை உன் மேல பழிய போட்டுட்டேன் அப்படின்னு சொல்றேன். சொன்னோன்னா அப்பவே திருமலையை இழுத்துட்டு போய் குதிரையில உட்கார வச்சு ராயரோட அரசவைக்கு கொண்டு போறா. அவரோட முன்னிலையிலேயே திருமலை சொல்றான், மாரப்பன் நிரபராதி, நான் தான் பொய்யான ஒரு வழக்கு போட்டுட்டேன் அப்படின்னு சொல்றான். ராயருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிருது. நான் இந்த தீர்ப்பு சொல்லல அப்படின்னாலும் இது என்னையும் சேரும் இந்த பாவம். சரி, நீ மல்லனா இருக்கிறனால, மல்யுத்தத்துல வீரனா இருக்கிறனால நீ இந்த நாட்டிலேயே மல்லர்களுக்கெல்லாம் குருவா இரு அப்படின்னு சொல்றான். சொன்ன உடனே மாரப்பனுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிருது. தன்னோட பாதுகாப்புல இருக்கிற லக்ஷ்மி தேவிய கூட்டிட்டு வர்றாங்க. ராயரும் லக்ஷ்மி தேவிக்கும் மாரப்பனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அன்னையிலிருந்து லக்ஷ்மி தேவியும் மாரப்பனும் சாதாரண குடிமகனா சந்தோஷமா தங்களோட வாழ்க்கைய நடத்துறாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த பதிவுல வித்தியாசமான ஒரு கதையோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.